கதையை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெலாம் கூட சொல்லுங்கள். ஏன்னா இந்த கதையில் வர அந்த மேஸுன்றது தான் நம்ம வாழ்க்கை. அந்த புதிர்கட்டம் வந்து இந்த 4 பேரும் அதில் சுற்றுறாங்கன்னா நம்மளும் அப்படி தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நம்ம சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இந்த சீஸுன்றது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம தேடிக்கிட்டு இருக்க விஷயங்கள். ஸோ சில பேருக்கு வந்து அது வந்து பிஸ்னஸாக இருக்கலாம், சில பேருக்கு ஜாபாக இருக்கலாம், சில பேருக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு உறவு முறைகளில் வந்து சரி பண்ணணும்னு இருக்கலாம், சில இப்போ குழந்தைங்களுக்கு படிப்பாகட்டலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள், அதை நோக்கி தான் நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நம்மளுடைய சீஸ் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை நோக்கி நம்ம போகும்பொழுது சில மாற்றங்கள் வரும்பொழுது அதை நம்ம எப்படி மாற்றிக்கிட்டு நம்ம முன்னேறி போனோன்னா நம்ம இந்த கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கதையில் வர மாதிரி நம்ம எப்போல்லாம் ஹெம்மாக இருக்கோம், எப்போல்லாம் ஹேவாக இருக்கோம் அப்படின்னு நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹெம்மாக இருக்கும் பொழுதெல்லாம் நம்மளே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக